வணக்கம். இப்போ சோளிங்கர் லட்சுமி நரசிம்மர் கோயில் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய சோளிங்கர்ல இருக்கக்கூடிய 108 திவ்ய தேசங்கள் 64வது திவ்ய தேசமா இருக்கக்கூடிய இந்த கோவில் அருகாமையில் இருக்கும். இந்த கோவில் வந்து பாருங்க, பக்தர்கள் எவ்வளவு போயிட்டு இருக்காங்க பாருங்க. மிகப்பெரிய ஒரு கோவில், மலைக்கோவில். இந்த கோவில் அருகிலேயே கல்குவாரி வந்து போயிட்டு இருக்கு பாருங்க. இந்த கல்குவாரியில வைக்கக்கூடிய வெடிகுண்டுகளால இந்த கோவிலுக்கு கூடிய கோபுரம் ஆடுது. கோவில் மிகப்பெரிய ஒரு ஆபத்தோட சூழ்நிலை இருக்கு. ஆனா இந்த கல்குவாரிக்கு கோவில் பக்கத்திலேயே இந்த கல்குவாரிக்கு அனுமதி கொடுத்த அதிகாரிகள் என்ன பண்றாங்க? இந்த கோவிலை பத்தி கவலைப்படாத தமிழ்நாடு அரசாங்கமும் இந்து சமய அறநிலையத்துறை இங்க இருக்கக்கூடிய அதிகாரிகளும் ஏன் இதை தடுத்து நிறுத்ததுக்கான முயற்சி பண்ணல? ஹாய், ஹலோ, வணக்கம், வெல்கம். நான் உங்கள் சவுண்ட் சண்முகம். ஒரு மலை உருவாகிறதுக்கு 10 கோடி ஆண்டு ஆகுங்களாம். ஆக்சுவலா ஒரு மலை உருவாகணும்னா இயற்கையா கொடுக்குற ஒரு விஷயம், அது உருவாகிறதுக்கு 10 கோடி ஆண்டுகள் ஆகும். ஆனா இந்த பணந்தின்னி கழுகுகள் மாதிரி பணந்தின்னி இருக்குங்களா, இந்த பணந்தின்னிங்க அதுக்கு என்ன பண்ணுதுங்க, அந்த மலையை அழிக்க வேண்டிய வேலையை சிறப்பா செய்யறாங்க. நான் சொல்றது, இந்த சோளிங்கர்னு ஒரு ஊர் இருக்கு. அந்த ஊர்ல ஒரு கோவில் இருக்கு, பிரசித்தி பெற்ற கோவில். அந்த கோவில் மலை மேல இருக்கு. அந்த மலை ஏறும் போது குடும்பத்தோட போன வாரத்துக்கு போயிருந்தேன். மலையில ஏறும்போது சவுண்டு டம்மு டம்முன்னு, என்னடா சைட்ல பார்த்தா மலையை உடைக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கானுங்க. யாருங்க கொடுத்தா அதுக்கு அதிகாரம்? ஒரு மலை உருவாகிறதுக்கு அத்தனை வருஷம் ஆகுது, அதை நீங்க ஈஸியா வந்து கான்ட்ராக்ட்ன்ற பேர்ல முடிச்சு விட்டுருவீங்களா? எதுக்காக அதை உடைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதுக்கு லெஃப்ட் சைட்ல ஒரு மலை இருக்கு, அவ்வளவு பெரிய மலை. அந்த மேல பாத்தீங்கன்னா ஜேசிபி இயந்திரத்தை திருப்பி வச்சுட்டாங்க ரெடியா. அந்த மலையும் அழிக்கிறதுக்கான வேலையை பார்க்க போறாங்க. இப்போ அந்த எம்எல்ஏ என்ன பண்றாரு, அந்த பகுதி மக்கள் என்ன பண்றாங்க, ஏன் இது கேள்வி கேட்க மாட்டீங்க? எதுக்குடா இந்த மலையை இடிக்கிறாங்கன்னு நான் உட்காந்து அவ்வளோ நேரம் யோசிக்கிறேன். சைட்ல பாத்தீங்கன்னா சின்ன சின்னதா வீடுகள் முளைச்சிருக்கு. இப்போ இந்த மலை வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இந்த மலையும் தட்டி தூக்கிட்டோம்னா அது நிலப்பரப்பா ஆயிடும். நிலப்பரப்பா ஆயிடுச்சுன்னா அவங்க ஃபிளாட் போட்டோ வித்து மலை மேல கை வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அதனால அதை வச்சு நீங்க காசு பார்க்க வேண்டிய அவசியம் என்ன? எதுக்கு அந்த நிர்வாகம் அந்த வந்து அதை அலோவ் பண்ணுது? அந்த ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர் எல்லாமே இருக்கீங்க. ஒரு மலையை வந்து இந்த மாதிரி பண்றதுக்கு எதுக்கு அலோவ் பண்றீங்க? அந்த இடத்துல வேற என்ன வச்சுட்டு வர போறீங்க? அந்த மலையை அழிச்சிட்டு அந்த இடத்துல வேற என்ன எடுத்துட்டு வர போறீங்க? இது இந்த திமுக அரசு துணையா இருக்கா, இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த அதிமுக அரசும் திமுக அரசும் சேர்ந்த பண்ற வேலைகளா? ஒரு இயற்கையை அழிக்கிறதுக்கான எந்த உரிமையும் யாருக்கும் கொடுக்கவே இல்லை யாரும். நீங்க இந்த இயற்கை வளத்தையே வந்து காலி பண்ணுவீங்கன்னா மக்களை நீங்க எப்படி பார்த்துப்பீங்க? எனக்கு புரியல. தயவு செஞ்சு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நான் வந்து இந்த வீடியோ மேலேயே உங்களுக்கு வந்து அங்க என்ன நடக்குதோ அதை போட்டிருக்கேன் பாருங்க. அந்த மலை மேல தூக்கிட்டு போயிட்டு அந்த ஜேசிபி இயந்திரத்தை வச்சிருக்கானுங்க. அதை வந்து அந்த மலையும் காலி பண்றதுக்கு